பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருந்து யுத்தம் செய்கிறார் என்று சொல்லி யாத்திராகமம் 17:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பொழுதும் சாத்தானோடோ அசுத்த ஆவிகளோடோ வீழ்ந்து போன தேவதூதர்களோடோ நாம் போராட்டம் செய்யக்கூடாது. கவனமாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை, அந்தகார சக்திகளோடு நாம் யுத்தத்திற்கு ஒரு காலமும் போகக்கூடாது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை என்னும் அரங்கிலே ஏறி சாத்தானையும் அவனுடைய கூட்டத்தை முற்று முழுதுமாக தோற்கடித்திருக்கிறார் என்று சொல்லி கொலோசியர் 2:14-15 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் ஏற்கனவே செய்து முடித்ததை நாம் செய்யாதிருப்போமாக. அவர் யுத்தத்தை செய்து வெற்றி கொண்டிருக்க நமக்காகவே அவர் செய்தார். ஆனபடியால் அவர் செய்து முடித்ததை நாம் இனி ஒருக்கா திருப்பி செய்ய வேண்டிய எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ நம்முடைய போராட்டம் என்ன? விசுவாசமே. விசுவாசமே. இதன் பொருள் நம்முடைய விசுவாசம் எப்பொழுதும் கிறிஸ்துவிலும் கிறிஸ்து சிலுவை நிறைவேற்றியதிலும் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக, இதுதான் நம்முடைய போராட்டம். விசுவாசமே நம்முடைய போராட்டம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய போராட்டம் எதிரியை தோற்கடிப்பதல்ல, ஆனால் இறுதி நோக்கம் அதுதான் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். நம்முடைய போராட்டம் சுயாதீனத்திற்கல்ல. ஏனென்றால் நாம் ஏற்கனவே கிறிஸ்துவில் சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய போராட்டம் வல்லமையை பெறுவதற்கல்ல, பவரை பெறுவதற்கல்ல. ஏனென்றால் கிறிஸ்துவில் நாம் இருப்பதனால் ஏற்கனவே வல்லமையை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 1:8 தெளிவாக்குகிறது.